என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ராபபிலிட்டி நோட் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. குரூப் 2 மெயின்ஸுக்கான ஒன்லி ஆன்லைன் பேட்ச், ஆஃப்லைன் கிடையாதுமா, ஒன்லி ஆன்லைன். மார்னிங் 5 o'clock பேட்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st வீக்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பர் 14 முடிப்பீங்க. செப்டம்பர் 1st வீக்ல இருந்தே அதுக்கான பேஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ முடிய கிளாஸ் முடிய ரெக்கார்டு வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எல்லாமே அஸ் யூஸ்வல். சரிங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு தர ஆரம்பிக்கிறேன். ஸோ செப்டம்பர் 1st வீக்ல இருந்து செப்டம்பர் 20க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரீசனிங், உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரீசனிங் அதில் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ப்ராபபிலிட்டி பாருங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டாபிக்கை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC, SSC, ரயில்வே அண்ட் பேங்கிங். இது இல்லாம CSAT UPSCலையும் வருது. தென் கேட் எக்ஸாம் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட் எக்ஸாம்ல 4 காயின் டாஸ் பண்ற மாதிரி, 5 காயின் டாஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால இது ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுனா என்ன, நான் ரொம்ப பேசிக்ல இருந்து தான் சொல்ல போறேன். மொத்தம் இந்த நிகழ்தகவு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வீடியோவா கொடுக்க போறேன், 5 பார்ட்டா. ஏன்னா அதை தாண்டி கொஸ்டின் கேட்கவே முடியாது. நீங்க இதுல எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, அட் தி எண்டு நான் சொல்றத விட முடியும். சரிங்களா? அந்த லெவலை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அவுட்லைன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டி அப்படின்னா சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற விதம் என்னன்னா சான்ஸ், அவ்வளவுதான். வாட் ஆர் தி சான்சஸ் ஆர் தேர், தட் இஸ் ப்ராபபிலிட்டி. ஆல்சோ பி கால்டு பாசிபிலிட்டி அப்படி சொல்லலாம்ல.
possible. What are possible event? There are so many experiments. Some experiments are possible. Some is unpossible. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம பிரிக்க தெரியணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம சொல்றோம் பாருங்க. எது பாசிபிள் எது நாட் பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னு வைங்களேன். ஒரு கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணலாம்? 2 பேருமே பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் ஃபெயில் ஆகலாம்? 2 பேருமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுதான் ஈவெண்ட். இப்போ டோட்டலா 2 பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஈவெண்ட்லயும் சொல்லுவாங்க, கால்குலேட்டிவ் ஈவெண்ட்லயும் சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் ஈவெண்ட்னா கால்குலேட் பண்ண முடியாது. இன்னைக்கு மழை வரலாமா வராம இருக்கலாமா? சில பேர் மழை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் மழை வராம இருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் பாசிபிலிட்டி. வரலாம்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இல்லை வராம இருக்கலாம்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. வந்தா 100% 1, வரலைன்னா 0, அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு சொல்ல வர்றேன் ப்ராபபிலிட்டிங்கிற ஐடியா உங்களுக்கு எதுலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மழை வரலாமா வரக்கூடாதா அதுலேயும் சொல்லலாம். இல்லை சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலாமா பாஸ் பண்ண முடியாதா அதுலேயும் நம்ம சொல்லலாம். இன்க்ளூடிங் இதுக்கப்புறம் வர்றீங்கன்னு வைங்களேன், நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல காயின், ஒரு காயினை டாஸ் பண்றோம். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு, தலையும் இருக்கு பூவும் இருக்கு. ஒரு காயினை டாஸ் பண்றப்போ நமக்கு தலை கிடைக்கலாமா? மொத்தம் 2 சான்ஸ் இருக்கு, அதுல 1 தலை கிடைக்கலாம். அப்போ 1/2 50% பாசிபிலிட்டி. உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். சும்மா புக்ல இருக்கிற மாதிரி 1/2 1/3 மட்டும் பார்க்காம அது எத்தனை பர்சன்டேஜா பாசிபிலிட்டிங்கிறதையும் நம்ம கத்துக்கிட போறோம். சரிங்களா? இந்த மாதிரி காயின்ல ஒரு காயின் 2 காயின் 3 காயின் எத்தனை காயின் வேணா டாஸ் பண்ணட்டும், அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைஸ், தாயக்கட்டை இருக்கு இல்லைங்களா, டைஸை ரோல் பண்ணும்போது அதுல எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அதை அடுத்து பார்க்க போறோம். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டு கட்டு, கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 52 கார்டு இருக்கும். அதுல எந்த ஒரு கார்டு எடுக்க போறோம், அந்த கார்டு எனக்கு ராஜாவா இருக்கணும், கிங்கா இருக்கணும். அப்போ அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? ஏன் நம்ம ஒரு டீம்ல மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேர்ல 11 பேர் கொண்ட ஒரு கிரிக்கெட் டீமை நான் உருவாக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலண்டர், ஒரு நார்மலான காலண்டர், ஒரு நார்மல் இயராகவும் இருக்கலாம், லீப் இயராகவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் இயர்னா 365 நாள், லீப் இயர்னா 366 நாள். இதுல மொத்தம் எத்தனை வாரம் இருக்கும்? சிம்பிள் கொஸ்டின், 52 வாரம். அப்போ 52 வாரத்திலையும் 52 சண்டே இருக்கும்ல. நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 53 சண்டே கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது, இதை தாண்டி கொஸ்டின் இருக்கவே இருக்காது. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. இப்போ நான் டைப் சொல்ல போறேன். இதை நீங்க பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சான்ஸ், அதாவது பாசிபிள், அவ்வளவுதான். எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அதான் நிகழ்தகவுன்னு பார்க்க போறோம். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஜெனரல் ஃபார்முலான்னு எடுத்தீங்கன்னா P of E is equal to N of E divided by N of S. சரிங்களா? N of S அப்படிங்கிறது டோட்டல் ஈவெண்ட், சம் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட், இது சம் ஆஃப் டோட்டல் ஈவெண்ட். N of S அப்படின்னா நம்பர் ஆஃப் டோட்டல் ஈவெண்ட், மொத்த நிகழ்ச்சிகள் கீழே. மேல நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட், பாசிபிள் எவ்வளவு நடக்கலாம், பாசிபிளா இருக்கக்கூடிய ஈவெண்ட் எவ்வளோ. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். ஒரே ஒரு காயினை டாஸ் பண்றேன். சரிங்களா? ஒரே ஒரு காயின் நம்ம டாஸ் பண்றப்போ உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் சிம்பிளா, ஒரு காயின்ல ஒரு தலை இருக்கும், ஒரு பூ இருக்குமா. நான் ஒரு காயினை டாஸ் பண்றேன். இந்த காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு தலை கிடைக்கணும். அப்போ அதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு தலை கிடைக்கணும், அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? அப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது மொத்தம் எத்தனை ஈவெண்ட் இருக்கு டோட்டலா? 1 2, இது கீழே இருக்கணுமா, டோட்டல் ஈவெண்ட். N of S கீழே இருக்கணும். மேல என்ன இருக்குது? பாசிபிள். இந்த 2ல 1 தானே தலை இருக்குது, இதுதான் பாசிபிள். ஆன்சர் 1/2. இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் பண்ண போறோம். சரிங்களா? இதுல கொஸ்டின்ல எப்படி வேரி ஆகுன்ற விதம் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னது என்னது, ஒரு தலை கிடைக்குன்னு சொன்னா ஒரு சில இடத்துல ஒரு சீட்டு கட்டுல இருந்து ஒரு சீட் எடுத்தா அதுக்கு ஒரு கான்செப்ட். ஒரு சில டைம் 2 சீட் எடுப்பாங்க, ஒரு சில டைம் 3 சீட் எடுப்பாங்க. ஒன்னு ராஜாவா இருக்கணும், இன்னொன்னு ரெட் கலரா இருக்கணும், இந்த மாதிரி சொல்றாங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு ஒரு சில பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் சொல்றது ரொம்ப பேசிக், அவ்வளோ டெப்தா போவேன்னா உங்களுக்கு 4வது 5வது பார்ட் வந்து ரொம்ப டெப்தா போகும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் 3 பார்ட் மோர் தென் எனஃப். 3 பார்ட் இருக்கு இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே. 4 5 நீங்க இந்த பேங்கிங், எஸ்எஸ்சி, சிஜிஎல் அண்ட் சிசெட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 5 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெப்தாவே முடிச்சிடலாம், 5 பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th புக்கு 10th புக்கு லாஸ்ட் லெசன். நம்ம எஸ்சிஆர்டி புக்ல 9th அண்ட் 10th இந்த 2 புக்லையுமே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற பாடம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம இப்போ என்னென்ன டைப் பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப பேசிக். இப்போ சொன்னது டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் ஆர் தி டைப்ஸ் நம்ம கவர் பண்ண போறது.
ஃபர்ஸ்ட் டைப் எப்பயுமே பேசிக் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா. என்னென்ன ஃபார்முலாலாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன, டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2 என்ன அப்படின்னா காயின்ஸ், நாணயங்கள். தமிழ்ல இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, நாணயங்கள். டைப் நம்பர் 3 நாணயங்கள். டைப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸுக்கு முன்னாடி டைஸ் முடிச்சிடலாம். டைஸ்னா பகடை. டைப் நம்பர் 4 கார்ட்ஸ், சீட்டுக்கட்டு. நம்ம டைப் நம்பர் 5 டைரக்டா எங்க போறோம்னா கேலண்டர் போயிடுவோம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேலண்டர் டாபிக் இல்லாமா, கேலண்டர்ல ஒரு நாளை கண்டுபிடிக்கிறது, 10 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை, அது கிடையாது கொஸ்டின். இந்த கேலண்டருக்குள்ள என்ன ப்ராபபிலிட்டி, கேலண்டர் பேஸ்டு ப்ராபபிலிட்டி. இது கொஞ்சம் பெரிய ஏரியா தான், ஒரு 20 நிமிஷம் கான்செப்ட் தான். ஸோ இது 5ஆவதா பார்க்க போறோம், சரிங்களா? இதுக்கப்புறம் 6வது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஃபார்முலா பேசிஸ் நம்ம முடிச்சிடலாம். ஃபார்முலா பேஸ்ட் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி தான் இப்போ இந்த கம்ப்ளீட் பண்ணுவேன். காயின்ஸ் வரைக்கும் இன்னைக்கு டாபிக்ல முடியும். ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின். 7வது அப்ளிகேஷன் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் ஒரு 7 கான்செப்டை நம்ம பார்ப்போம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா காயின், டைஸ், கார்ட்ஸ், கேலண்டர். ஆனா பேசிக் தெரியாம நீங்க உள்ள வந்து கஷ்டப்படக்கூடாது. பேசிக் கண்டிப்பா படிச்சிருக்கணும். இப்போ அந்த ஃபார்முலா பேஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. இதை நம்ம வந்து கான்செப்ட்ல சொல்லிடுவாங்க ஃபார்முலால. பட் இதோட சம்மை இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த மாடல்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த 6, 7 சேர்த்து ஒரே கான்செப்டா பார்ப்போம், சரிங்களா? அடுத்து ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. இது மட்டும் இருக்கும். சில இடத்துல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேணா, நான் சொல்றேன் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது. ஒரு சில கொஸ்டின்ல இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியே வராது. அது ஏன் வராதுன்னா அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு, அதையும் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம், இதெல்லாம் இந்த ஃபார்முலா பேஸ்டு, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பேசிக் கான்செப்ட் அப்படின்னா பி ஆஃப் இ அப்படிங்கிறது என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இது பேசிக் கான்செப்ட். இதுல என் ஆஃப் இனா என்ன, என் ஆஃப் எஸ்னா என்ன. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்தகவு எதுல ஆரம்பிச்சு எதுல முடியும், அதை வந்து நிகழ்தகவின் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிகழ்தகவை வென் டயக்ராம்ல எப்படி குறிக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம பேசிக்ல பார்த்துட்டு, அடுத்து காயின், நாணயங்களை பொறுத்தவரை 1 காயின், 2 காயின், 3 காயின். ஸோ இதுவரை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். 4 காயினுக்கும் 5 காயினுக்கும் என் ஆஃப் எஸ் வேல்யூ படிக்கணும். கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச கொஸ்டின் 1, 2 டைஸ். இதுக்கு மேல இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. பட் நான் உங்களுக்கு 3 டைஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். 3 பகடையை உருட்ட பொழுது, சரிங்களா? அடுத்து கார்ட்ஸ், சீட்டுக்கட்டை பொறுத்தவரை மொத்தம் 52 கார்டு. இந்த 52 கார்டை எப்படி பிரிக்கிறாங்க? ரெட் கலர் 26, பிளாக் கலர் 26. ரெட் கலருக்குள்ள என்னென்ன வேரியன்ட் இருக்கு, பிளாக் கலருக்குள்ள என்னென்ன வேரியன்ட் இருக்கு, மொத்தம் எத்தனை ராஜா இருக்கு, ராணி இருக்கு, ஜாக் இருக்கு, இது இருக்கு, ஆஷ் இருக்கு, அதை பிரிக்கணும். அதுல எத்தனை முக அட்டை இருக்கு, இதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதில் எடுக்கணும், சரிங்களா? இதுக்கப்புறம் இதெல்லாமே ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்த எல்லாமே உங்களுக்கு 4வது கான்செப்ட்ல பிரியும். இது 2ஆ. இந்த பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாசிபிலிட்டி, அதாவது என்ன சொல்லலாம்னா சிங்கிள் டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றை ஒரே ஒரு கார்டு எடுக்கிறது, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறது, அந்த முறை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டுல ஒரு வேலை உங்களுக்கு 3 கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வைங்க. There are 3 unbiased cards drawn from the deck of cards அப்படின்னு சொல்றாங்க. 3 சீட்டுகளை மொத்த சீட்டுக்கட்டுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா NCR கான்செப்ட் வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு தனியாக சொல்ல போறேன். NCRனா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா சொல்லும் போதே ஒரு NCRன்ற கான்செப்ட் சொல்றேன். இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி CSAT, SSC, பேங்கிங்க்கு யூஸ் ஆகும். பெருசா TNPSC, TNUSRBக்கு யூஸ் ஆகாது இந்த இடம் NCR. ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போறோம்ப்பா.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் இதுக்குள்ள சொல்லும் போதே ஒரு சில ஒன்லைனரையும் இதுக்குள்ளேயே சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க, ஒன்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது டே 1 ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபார்முலா நோட்டுன்னு ஒரு நோட்டு போட சொன்னேன். எத்தனை பேர் அதை போட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த நோட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பேஜில் அந்த நோட்டு கொண்டு போயிடணும். அதாவது டே 1ல் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக டே இப்போ வந்து பாருங்க, டே வந்து 79 எங்கே வந்துட்டோன்னு யோசிச்சு பாருங்க. 79 நாள் முடிய போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் ஒரு 21 days 100 நாள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ பட் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலா நோட்டை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே, ஃபார்முலா நோட் கரெக்டாக போட்டிருக்கீங்களா. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சில பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஃபார்முலா நோட்டு தான் உங்களுடைய மார்க்கு. சரிங்களா? உங்களோட ஃபார்முலா நோட் இருக்கு இல்லைங்களா, உங்கள் ஃபார்முலா நோட்டு தான் உங்கள் கான்ஃபிடென்ட். ஃபார்முலா நோட் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடென்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து ஒரு விஷயத்தை படித்தாலுமே, இப்போ 79 கிளாஸ் நான் நடத்தியிருக்கேன். இது போக ஸ்கூல் புக்கு பிஒய்க்கு நிறைய பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி முடிக்கிறப்போ கண்டிப்பாக மினிமம் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 notes கவர் ஆகிருக்குமா உங்களுக்கு, ஒரு 2 இல்லை 3 note கவர் ஆகும்னு வைங்க. அட்லீஸ்ட் 2 note வச்சுக்கோங்களேன். 2 noteனா குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஒர்க் நோட்டில் நம்ம எத்தனை பேஜ் முடிச்சிருப்போம், குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேஜ் கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த 500 பேஜையுமே எக்ஸாம் டேட்டில் காலைல எக்ஸாம்னா ஒரு 1 hour அதிகபட்சம் 1 hour நான் மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணி இந்த 500 பேஜை நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ரிவிஷன் பண்ண முடியுமா? கொஞ்சம் கிளவராக யோசிக்கணும் இந்த இடத்துல. நான் 500 பேஜ் ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன். இந்த 500 பேஜில் எனக்கு டவுட், இந்த 500 பேஜுக்குள்ள எனக்கு டவுட் எங்கே இருக்குது அப்படின்றத தனியாக நோட் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் டவுட் இருக்குன்னு வைங்களேன். இந்த 50 பேஜை நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? 500 பேஜை திருப்பிக்கிட்டே இருப்பேனா, இந்த 50 பேஜை நான் தேடுவேனா 1 hourல? அப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது எக்ஸாம் போகிறப்போ. ஸோ அதை தான் தெளிவாக சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா நோட்னு ஒரு நோட்டு போட்டுக்கணும். இந்த ஃபார்முலா நோட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இருக்க வேண்டியது இண்டெக்ஸ். ஒருவேளை யாராவது கேப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, பாதியில் பார்த்தா விட்டீங்கன்னா இந்த நோட்டை எழுதாதவங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த 80 கிளாஸ் பார்த்ததோட மொத்த மீனிங்குமே இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. ஃபார்முலா நோட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் பொறுத்தவரை இண்டெக்ஸ் நோட் பண்ணணும் தெளிவாக. இண்டெக்ஸில் என்னென்ன டாபிக்லாம் படிச்சிருக்கோம் வரிசையாக, டாபிக் பேர். சரிங்களா? 1. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம், அடுத்த பேஜ் நம்பர் சிஸ்டமா. நம்பர் சிஸ்டம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, 10 டைப் வரிசையாக டைப் எழுதுறீங்க. டைப் அடுத்து ஃபார்முலா, எத்தனை ஃபார்முலா படிச்சிருக்கோம், 1 2 3 4 5 5 ஃபார்முலா. ஸோ இதுக்கப்புறம் டவுட் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். 1 2 3 4 இவ்வளோதான் நம்பர் சிஸ்டம். 2 பேஜில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ். இப்போ இதே மாதிரி இப்போ ப்ராபபிலிட்டி வர்றீங்கன்னு வைங்களேன். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, மொத்தம் எத்தனை டைப் படிக்கிறோம், டைப். இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், 1 2 3 4 5. டவுட் கொஸ்டின் எங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, அதாவது இந்த டவுட் கொஸ்டினில் வேற எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமில் தப்பு பண்ணுவீங்கல்ல, நார்மலாக படிச்சுட்டு போயிருப்போம். அந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா, அந்த தப்பு பண்ணுற இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி இதில் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ இதை விட பெஸ்ட்டாக ஒரு மேக்ஸ் நோட்டை மெயின்டைன் பண்ண முடியாதுமா. ஸோ இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணவங்களுக்கு இதோட யூஸ் புரியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு உங்களுக்கு கிளாஸுக்கு யூஸ் ஆகுமே தவிர எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதாவது எக்ஸாம் டிப்ஸு அப்படின்னு எடுத்தோம்னா இந்த நோட் நமக்கு தேவையே படாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எக்ஸாம் டிப்ஸில் இந்த நோட் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 500 பேஜ் எழுதுறது எதுக்காகனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக, திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் கொண்டு வரீங்களே தவிர இதை ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. அப்படியே போய் எக்ஸாம் காலைல 10 மணிக்கு எக்ஸாம், யோசிச்சு பாருங்க, 8 மணிக்கு உட்காந்து இந்த 500 பேஜை திருப்பி பார்த்தீங்கன்னா படிச்சதெல்லாம் மறக்க தான் செய்யும். ஒருவேளை நம்ம பார்த்த விஷயத்துல எங்க ஏதாவது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும், அதை தேடுறதுக்கே டைம் இருக்காது. அப்போ நம்ம இந்த நோட்டில் கொண்டு வர்றப்போ தெளிவாக ஒரு டாப்பிக்கா, அவ்வளோதான் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் எத்தனை டைப் இருக்குது, எத்தனை ஃபார்முலா இருக்குது, அடுத்து டவுட் நமக்கு 4 கொஸ்டின் தான் இருக்குது. 4 கொஸ்டினை பார்த்துட்டு போயிட்டா இந்த டாப்பிக்கை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் என்ன தான் 500 பேஜை பார்த்தாலுமே இதில் இருக்க கான்ஃபிடென்ட் அதில் இருக்காதுமா. திரும்ப நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோ கொடுக்குறது மட்டும் என்னோட விஷயம் கிடையாது. இப்போ நான் கொடுத்த 100 வீடியோவை உங்கள் மைண்டில் நிப்பாட்டுறதுலையும் என்னோட பங்கு இருக்குது. சரிங்களா? 100 வீடியோவை சொல்லி தந்து புரிய வச்சா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாதுமா. ஏன்னா படித்த எல்லாருமே பாஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா படித்த விஷயத்தை எப்படி எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்ற விஷயம் ஒன்று. அது மாதிரி எக்ஸாம் கிட்ட போகும்போது பதட்டப்படாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல என்னோட அந்த ஃபார்முலா நோட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4க்கு யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு அதோட வேல்யூ புரிஞ்சிருக்கும். ஸோ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா கிளாஸ்லையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டால் உங்களுக்கு 2லேருந்து 3 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகும்ப்பா. சும்மா நான் கேஷுவலாக எனக்கு மேக்ஸ் தெரியும், நான் சும்மா போனாலும் எழுத வேண்டும் போனீங்கன்னா போங்க, பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 22 மார்க் எடுப்பீங்க. 22 கொஸ்டின் நீங்கள் போடுவீங்க 25க்கு. கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன் அதை. அந்த ஒரு 3 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ல இருந்து கொண்டு வரலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எழுதிக்கோங்க. வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? P of E is equal to N of E divided by N of S. சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் ஈவெண்ட். அதை வேணா தமிழ் எழுதுறவங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் மொத்தம் அதில் ஒரு 5-6 பாயிண்ட் தான் வரும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நிகழ்தகவின் எல்லை அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. இது ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா. நிகழ்தகவின் எல்லை ப்ராபபிலிட்டி லிமிட், இங்கிலீஷ்ல ப்ராபபிலிட்டி லிமிட் எதுல இருந்து எது வர அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆப்ஷன் ஏ 0 P of E 1, ஆப்ஷன் பி 0 is greater than P of E is greater than 1, option C 0 less than or equal to P of E less than or equal to 1, option D 0 less than or equal to P of E greater than or equal to 1. ஸோ இப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிற விஷயத்தை இந்த மாதிரி யோசிக்கணும். சும்மா ஒன்லைனர் சொல்கிறாங்க வராதுன்ற மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது நிகழ்தகவின் எல்லை? இது ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின் சரிங்களா. ஆன்சர் சொல்லுங்கள். நிகழ்தகவோட எல்லை இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்குறோன்னு வைங்களேன். இப்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குமா, ஒரு கிளாஸில் டோட்டலாக வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ அதில் பாஸ் பண்ணுறதுக்கு 10 பேரில் 10 பேருமே பாஸ் பண்ணலாம், 10 பேரில் யாருமே பாஸ் பண்ணாமல் இருக்கலாம் சரியா. 10க்கு 10மே பாஸ் பண்ணால் 1 வாய்ப்பு இருக்குது. 0/10னா 0வுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லிமிட் எதுலேருந்து எது வரை இருக்குது? 0வில் இருந்து 1 வரை இருக்கா? அப்போ இதுக்கு கரெக்டான வேல்யூ 0விலிருந்து 1 வரை. அப்போ நம்ம யோசிக்கலாம், இங்கேயும் 0 1 தானே இருக்குது. இந்த இடத்துல இருக்க இந்த ஈக்குவல்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 0லிருந்து 1 வரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையே அப்படின்னு அர்த்தம். ஸோ இது தவறு. அப்போனா 0ம் 0வும் வராதுன்னு சொல்கிறாங்க இங்கே. ஆனால் வரும்ல 0ம் 0வும். ஸோ அப்போ இதை நம்ம மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லா ஒன் வேர்டு இதுக்குள்ள சொல்லிட்டு தான் போவேன் ஃப்ளோவில். பட் இது தாண்டி நம்ம 5 பார்ட் முடிக்கிறப்போ நம்மளை தாண்டி கொஸ்டினே இருக்காது கன்ஃபார்ம் சரிங்களா. அதனால் ஃப்ளோவாக நான் சொல்கிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க. போன ஏஜஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த ஏஜஸ் டாபிக் பாருங்கள். அது மாதிரி டைம் அண்ட் ஒர்க் நம்ம மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் நம்ம மெத்தட் பார்த்துக்கோங்க. 100% எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக யாருமே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த மெத்தடும் நம்மளை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லா மற்றதெல்லாம் பார்த்தா கூட சிம்பிள் காம்பவுண்டில் 5 மார்க் இருக்குமா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு 5 வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நல்லா பார்த்துருங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டிலேருந்து வந்தால் கூட நீங்கள் ஓகே. ஏன்னா இப்போ பார்க்குறவங்க எதெல்லாம் முக்கியமான பாட்டுன்னு தெரிஞ்சு பார்க்காம விட்டுறாதீங்க, அதை பார்த்துருங்க சரிங்களா. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு தெரியாத வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்லையுமே. இது வந்து எனக்கு தெரியுன்றதுக்காக சொல்லலை, எனக்கு தெரியும்னு சொல்லலை. பட் நம்ம தெரிஞ்ச விஷயத்த எக்ஸாமில் போய் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறத விட ஒரு டைம் பார்த்துடலாம் சரிங்களா. இதில் எந்த தப்பும் கிடையாது இல்லை. அதனால் ஒரு டைம் பார்த்துக்கோங்க சரிங்களா. எல்லாமே இந்த 2 பாயிண்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க நிகழ்தகவின் எல்லை. இதுக்கப்புறம் 3வது தேர்ட் ஒன் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of pi and P of S. வாட் இஸ் P of pi அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல N of ELU எப்போ 0 ஆகுதோ இந்த இடத்துல P of pi அப்படிங்கிற டேர்ம் வரும். அதாவது P of E அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். அதில் என்ன எழுதுவோம்? N of E டிவைடட் பை N of S எழுதுவோமா. இப்போ டோட்டல் ஈவெண்ட் வந்து எத்தனை வேணா இருக்கலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். பட் நடக்கக்கூடிய ஈவெண்ட் நடக்கவே நடக்காத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் 0 தானே. ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா P of piன்னு சொல்லுவோம். எங்கே N of E 0 வருதோ அந்த இடத்துல P of Eயோட வேல்யூ என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of E ஈக்குவல் டு P of piன்னு மாறும். ஓகேவா? இதை புரிஞ்சிருக்கணும். இதை வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்போ பையா மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிபிள் ஈவெண்ட் 0, நோ பாசிபிள் ஈவெண்ட், எந்த ஈவெண்ட்டுமே நடக்காது அப்படின்னு வரும்போது மாறும் சரிங்களா. ஓகே, 4வது ஒன்று முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு வேளை P of E டிவைடட் பை P of E ஈக்குவல் டு N of E டிவைடட் பை N of S இருக்குங்களா. இந்த இடத்துல N of Eயும் N of Sம் ஈக்குவல் ஆகிட்டா
n of e ஈக்குவல் டு n of s. சும்மா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது, கான்செப்ட் எடுத்துக்கோங்க. மொத்தம் கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. இங்கேயும் பாருங்க, கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க, யாருமே பாஸ் பண்ணலைன்னா 0. இப்போ கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 10 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா n of s-உம் 10, n of u-யும் 10, மொத்தமே இருக்கிறது 10 பேர், 10 பேருமே பாஸ். அப்போ என்ன ஆகும்? n of e ஈக்குவல் டு n of s. இந்த இடத்துல p of e-யோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா p of s-க்கு ஈக்குவலா இருக்கும். இது 4வது. 5வதுமா, சரிங்களா? பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைப்லாம் இருக்குன்னு பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அதோட 4வது 1 2 3 4 பார்த்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து 5வது. இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் தெளிவாக கொண்டு வாங்க. 10 பேர் இருக்காங்க கிளாஸ் ரூம்ல, யாருமே பாஸ் பண்ணல, 0. அப்போ p of π. 10 பேர் இருக்காங்க, 10 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க, அப்போ என்ன ஆயிரும்? p of s. அப்போ அந்த லிமிட்னா என்னன்னா இங்க யோசிச்சு பாருங்க, 10 பேர்ல 10 பேருமே ஃபெயில் ஆயிட்டா 0. 10ல் ஒரு ஆள் பாஸ் பண்ணா 1/10. அப்போ 1/10னா 0.1 தானே, 0வுக்கும் 1க்கும் நடுவில் தானே இருக்குது. அதான் அந்த கான்செப்ட், சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க 5வது 5th ஒன்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஃபார்முலா எதிர்மறை நிகழ்வுகள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலா எதிர்மறை நிகழ்வுகளுக்கு வரும். ஆப்போசிட் ஈவெண்ட், எதிர்மறை நிகழ்வுகள் அப்படின்னா both are opposite event. ஓகேவா? அப்போ p of a plus p of a bar equal to 1. இத p of e plus p of e bar equal to 1 சொன்னாலும் சரி. இந்த இடத்துல p of s plus p of pi equal to 1 சொன்னாலும் சரி. ஏன்னா s 1 pi 0 தானே, கூட்டும் போது 1 தானே வரும். ஓகே, அப்போ இந்த லிமிட்டை கூட நம்ம எப்படி சொல்லலாம்னா p of pi less than or equal to p of e less than or equal to p of s, because p of pi யோட வேல்யூ 0, 0வில் இருந்து p of pi வேல்யூ 1 வரை. பாருங்க, இது எல்லாமே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். இதுல எது வேணா ஃபார்முலாவா கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதையும் நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கப்பா, சரிங்களா? இப்போ அதுல எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களில் 3 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டுக்காக சொல்ல வரேன். ஒரு வகுப்பில் உள்ள 10 ஸ்டூடெண்ட், அதாவது n of s, டோட்டலா 10 பேர் இருக்காங்க, சரிங்களா? அதுல பாஸ் ஆனவங்க அப்படின்னா p of e எடுத்துக்கோங்களேன். p of e is equal to n of e divided by n of s. இப்போ நான் இதில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை சொல்றேன். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க? பாஸ் ஆனது ஒரு 3 பேர்னு சொல்றாங்கம்மா. அப்போ ஃபார்முலா 3/10ன்னு சொல்லலாமா? இப்போ கொஸ்டின்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நீங்க நார்மலா யோசிச்சீங்கன்னா 10ல் 3 பேர் பாஸ்னா மிச்சம் எத்தனை பேர் ஃபெயிலு? 7 பேர் ஃபெயிலு. இந்த விஷயத்த நம்ம இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரலாம். எதிர்மறை, பாஸுக்கு எதிர்மறை என்னது? ஃபெயில். கண்டிப்பா பாஸ் ஆனவங்க ஃபெயில் லிஸ்ட்ல வர மாட்டாங்க, ஃபெயில் ஆனவங்க பாஸ் லிஸ்ட்ல வர மாட்டாங்கல்ல. அப்போ நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா p of e plus p of e bar equal to 1ன்ற ஃபார்மெட்ல எடுக்கலாம். இப்போ நமக்கு p of e எவ்வளவு வந்திருக்கு? 3/10 plus p of e bar, இது ஃபெயில் ஆனவங்க, ஈக்குவல் டு 1. அப்போ p of e bar வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1 minus 3/10. ஸோ ஆன்சர் இஸ் 7/10. ரொம்ப பேசிக்ல இருந்து வர, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போல, இவ்வளவுதான் விஷயமே. இன்னும் நம்ம டைப்புக்குள்ளேயே வரல. இவ்வளவு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின்ல ஒரு 1 வேர்டு, ப்ரீவியஸ் இயர் 1 வேர்டுமா, அது E கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்களா யோசிக்கக்கூடாது. போத் ஆர் ஆப்போசிட் ஈவெண்ட். ஓகேங்களா? இந்த ஃபார்மெட் ஒன்று கேட்குறாங்க. இப்போ அடுத்து 6வது கான்செப்ட், 6, 7 வென் டயக்ராம் கான்செப்ட். இதெல்லாம் ஒன்லைனர், வென் டயக்ராம் கான்செப்ட். வென் டயக்ராம் கான்செப்ட்ல நமக்கு என்ன வரும்னா, யோசிச்சு பாருங்க. போத் ஆர் 2 ஈவெண்ட்ஸ், p of a that is p of b. ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் நிகழ்ச்சியில் எடுக்கலாம். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மட்டும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த கேப்ல வர்றது யாரு? தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா? இப்போ இதை ஏன்னு எடுத்தா, இதை பின்னு எடுத்தோம்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா p of a union b is equal to p of a plus p of b minus p of a intersection b.
இதை ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணுறவங்க பண்ணுங்க. இல்லை கான்செப்டாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பாருங்க. பி ஆஃப் ஏ அப்படின்னா நம்ம எது எடுப்போம்னா, இந்த நான் ரவுண்ட் போடுறேன் பாருங்க, இப்போ ஒயிட் கலரில் இது ஃபுல்லாக என்னது பி ஆஃப் ஏ, இது ஃபுல்லாக பி ஆஃப் ஏ. இப்போ நம்ம கிரீன் கலரில் இன்னொரு ரவுண்டு போடுறேன், இது ஃபுல்லாக பி ஆஃப் பி. இப்போ நான் பி ஆஃப் ஏ போட்டப்போ இந்த ஃபுல் பார்ட் வந்துருச்சு. பி ஆஃப் நான் பி போடுறப்போ பாருங்க, இது கூட இந்த பார்ட்டும் கவர் ஆகுது இல்லை, இது பி ஆஃப் பி. அப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு எத்தனை டைம் வருது, 2 டைம் வருதா? அப்போ ஒரு டைம் கழிச்சாதானே நமக்கு இப்போ இந்த டோட்டல் பார்ட் கிடைக்கும். அதனால தான் அந்த ஒரு டைம் கழிக்கிறோம். கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா இது எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு சில டைம் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பி ஆஃப் ஏ யூனியன் பி, பட் அதுக்கு ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு இருக்கும். சில பேர் இந்த இடத்துல யோசிப்பாங்க, நம்ம படித்த ஃபார்முலா அப்படி இருக்கு, பட் இந்த பார்ட்டே இல்லாமல் ஏன் அப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிப்போம். அந்த கொஸ்டினை தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கொஸ்டினில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சி, போத் ஆர் ரிப்பல்சிவ் ஈவெண்ட். ஒன்றையொன்று விளக்கும், போத் ஆர் ரிப்பல்சிவ். சரிங்களா? இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சினா இந்த இடத்துல இந்த ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அதாவது இது என்ன மீனிங்னா, இது ஏன்னா இது பி. இப்போ இங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏ தனியா இருக்கு, பி தனியா இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் நம்ம எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற பார்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவும் ஒரு சில டைம் கொஸ்டின் பேப்பர்ல டைரக்டா கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா நம்ம 10th புக் ப்ராபபிலிட்டி. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்? போத் ஆர் ரிப்பல்சிவ் ஈவெண்ட், இது போத் ஆர் அட்ராக்டிவ் ஈவெண்ட். ஒன்றையொன்று ஈர்க்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தா இது கரெக்ட். ஒன்னுக்குள்ள இன்னொரு நிகழ்ச்சி வரும் அப்படின்னு அர்த்தம். போத் ஆர் ரிப்பல்சிவ் அப்படின்னா அந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற பார்ட்டு இந்த இடத்துல நமக்கு வராதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கணும். இது 2 ஈவெண்ட்ல. இதே கொஸ்டின் 6, 7 அடுத்த கான்செப்ட் 8வது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்ஸ். சேம், போத் அட்ராக்டிவ் ஈவெண்ட்டும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஈவெண்ட்டும் இருக்கும். இதுலையும் அட்ராக்டிவ் ஈவெண்ட்ல ஏ பி சி, இது அட்ராக்டிவ் ஈவெண்ட். ரிப்பல்சிவ் ஈவெண்ட்னா நமக்கே தெரியும் 3 டச்சே ஆகாது. இப்போ 2 பார்த்தோம்ல, அது மாதிரி 3க்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னன்னா, பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி minus P of B intersection C plus P of A intersection B intersection C. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பல்சிவுக்கும் அட்ராக்டிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, P of A union B union C equal to P of A plus P of B plus P of C. ஏன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல நமக்கு அது நிகழ்தகவானே கொடுக்காத மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பி ஆஃப் ஏ வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிள் பாருங்களேன். இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இப்படி கேட்பாங்கப்பா, இதோட பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதோட வேல்யூ ஒரு 1.6 அப்படின்னு கொடுத்துட்டு 0.8 0.4 எவ்வளோன்னு கேட்பாங்க. இது நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. கொஸ்டினே எப்படி இருக்குன்னா, பி ஆஃப் ஏ 0.8 பி ஆஃப் பி 0.4 பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 1.6 பி ஆஃப் சி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆல் ஆர் ரிப்பல்சிவ் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சியில் பி ஆஃப் சியின் மதிப்பு காண்க அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். பி ஆஃப் ஏ 0.8 பி ஆஃப் பி 0.4 பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 1.6 எனில் பி ஆஃப் சியின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பி ஆஃப் சியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 1.6ல இது ரெண்டையும் கூட்டினா 1.2 கழிச்சா அதுக்கு ஆன்சர் என்ன வரும், 0.4 ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை விட டெப்த்தாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு டைரக்டாக கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போக போகிறோம். ஃபர்ஸ்ட் காயின்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுவரை பார்க்காதவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் சொல்ல எல்லா கான்செப்டும் முக்கியம். சரிங்களா? ஓகே, அடுத்து காயின்ஸ் கெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃபார்முலா டைப் நம்பர் 2 காயின்ஸ், நாணயங்கள். எக்ஸ்ட்ரீம் லெவல் வரை நான் சொல்கிறேன், அதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா போதும். காயின்ஸ், நாணயங்கள் ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் ஒன். நாணயங்களில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே என் ஆஃப் எஸ் வேல்யூ டைரக்ட் கொஸ்டின், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா பொறுத்தவரை பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதில் பிரச்சனை இருக்காது. பட் இந்த என் ஆஃப் எஸ் இருக்குல்ல, டோட்டல் ஈவெண்ட், அது மாறும். காயினுக்கு மொத்தம் எத்தனை பக்கமா, அதான் முக்கியம். காயினுக்கு மொத்தம் எத்தனை பக்கம்? ஒரு காயினுக்கு 2 பக்கம். அப்போது 2 பவர் n, இதை தான் என் ஆஃப் எஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். 2 பவர் n. ஓகேவா? இந்த என்னன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் டைம் டாஸ்டு, எத்தனை முறை சுண்டுதல், இல்லை எத்தனை நாணயங்களை சுண்டுதல், எதா வேணா இருக்கலாம்ப்பா. இப்போ ஒரு காயினை 2 டைம் டாஸ் பண்ணாலும் 4 ஈவெண்ட் வரும். ஓகேவா? இல்லை 2 காயினை ஒரு டைம் டாஸ் பண்ணாலும் 4 ஈவெண்ட் வரும். அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாமா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, காயின்ல நமக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, மொத்த நிகழ்ச்சி, அதாவது என் ஆஃப் எஸ்ஸை வந்து தமிழ்ல கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கூறுவெளின்ற வார்த்தை யூஸ் பண்ணாலும் டோட்டல் ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். கூறுவெளினா எஸ், மொத்த நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த என் ஆஃப் எஸ் வேல்யூ எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு நாணயம், சிங்கிள் காயின், ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது கூறுவெளி என்ன, 2 நாணயத்தை சுண்டும் பொழுது கூறுவெளி என்ன, 3 நாணயத்தை சுண்டும் பொழுது கூறுவெளி என்ன, 4 நாணயத்தை சுண்டும் பொழுது கூறுவெளி. இது ஃபுல்லாவே இந்த பார்ட்ல தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நமக்கான ஃபார்முலா என்ன? கூறுவெளிக்கான ஃபார்முலா நாணயம்னு கொடுத்தாலே 2 பவர் n. அப்போ 2 பவர் 1 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16. இது டைரக்ட் ஒன் வேர்ட். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 நாணயங்களை சுண்டும் பொழுது கிடைக்கக்கூடிய கூறுவெளி எவ்வளவு? ஆன்சர் 8. அவ்வளவுதான். 4 நாணயங்களை சுண்டும் பொழுது ஆன்சர் 16. எழுதிட்டு இதோட வேல்யூஸையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்றுலையுமே 5 கொஸ்டின், மொத்தம் ஒரு 15 கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது 2 கூறுவெளியும் கொடுத்துருக்காங்க. என்னென்னது? ஒரு ஹெட்டு, ஒரு டெய்லு. அதுவே 2 நாணயத்தை சுண்டும் பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹெட்டு ஹெட்டு, டெய்லு டெய்லு. 2 நாணயத்தை சுண்டும் பொழுதுன்னு கேட்டாங்கன்னா, ஹெட்டு ஹெட்டு, டெய்ல் டெய்லு, ஹெட்டு டெய்ல் ஆர் டெய்ல் ஹெட்டு. இந்த மாதிரி 2 தலை 2 பூ, இல்லை பூ தலை தலை பூ, 4 இருக்குங்களா, 4 ஈவெண்ட். அதான் 4 எழுதிருக்கும். இப்போ இந்த 8 ஈவெண்ட் இருக்கு இல்லைங்களா, 8 ஈவெண்ட்டை பொறுத்தவரை ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, 3 காயின் இல்லையா, 3 ஹெட்டு. அதே மாதிரி கீழே 3 டெய்லு. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் ஹெட்டை வச்சுட்டு 2 டெய்லாக மாத்துறோம். அந்த ஹெட்டை மூவ் பண்ணுங்க. டெய்லு ஹெட்டு டெய்லு, டெய்லு டெய்லு ஹெட்டு. கீழே டெய்லு ஹெட்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு ஹெட்டு டெய்ல். இதான் அந்த 8 ஈவெண்ட். சரிங்களா? 16 ஈவெண்ட் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. பட் 16 ஈவெண்ட் வேணும்னா எழுதிக்கோங்க. 16 ஈவெண்ட்ல நமக்கு என்ன எழுதணும்னா 4 ஹச். இப்போ நான் எழுதின ஆர்டர்லேயே எழுதணும். 4 டெய்லு. இதுக்கப்புறம் ஒரு ஹச்சை மட்டும் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் ஒரு 3, இதில் ஒரு 3 வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 ஹெட்டு 2 டெய்லு, 2 டெய்லு 2 ஹெட்டு, அந்த 2 மாற்றி மாற்றி எழுதணும். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 16 ஈவெண்ட் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்லி கூறுவெளி, டைரக்ட் ஒன் வேர்ட். இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஒரு காயின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு காயின்ல, 2 காயின்ல, 3 காயின்ல டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ்ல நமக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு காயின் டாஸ் பண்ணலாமா? அடுத்து கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது there are one unbiased coin is tossed. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. there are one unbiased coin is tossed. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது கீழ்கண்ட நிகழ்வுகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? கீழ்கண்ட நிகழ்வுகளுக்கான நிகழ்தகவு என்ன? There is one unbiased coin is tossed. What is the probability of given event? Or what are the probabilities of given events? கீழே கொடுத்துருக்க ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன பார்க்கலாமா? 1.
சப்டிவிஷனில் ஒன் ஹெட், ஒரு தலை மட்டும் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? ரெண்டாவது, 2 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? 2 ஹெட். ஃபர்ஸ்ட் 1 ஹெட், அடுத்து 2 ஹெட். மூணாவது 1 ஹெட் ஆர் 1 டைல், ஒரு தலை அல்லது ஒரு பூ. 4 ஒரு தலை மற்றும் ஒரு பூ. யோசிச்சு பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நமக்கு தெரியும் n of s வேல்யூ ஆன்சர் 2, டோட்டல் ஈவன் 2. ஸோ ஒரு தலை கிடைக்கணும்னா அந்த ஈவெண்ட்டும் நமக்கு தெரியும்ல, என்னென்ன? ஒன்று ஒரு ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டைலாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா P of E is equal to n of E divided by n of s. ஃபார்முலாவையும் மறந்துடக்கூடாது. ஸோ மொத்தம் வந்து n of s அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் இருக்கு. இந்த 2ல் டோட்டல் ஈவெண்ட் 2. இதுல n of E எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தானே, ஒரு தலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ 1/2 ஆன்சர். எவ்வளோதான். அடுத்து 2 தலை, ஒரு தலைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க P of E equal to ஃபார்முலா இது ஒன்று தான், எல்லாத்துக்கும் காமன் ஃபார்முலா. மொத்தம் 2 சான்ஸு. ஒன்று தலை கிடைக்கணும், இல்லை பூ கிடைக்கணும். 2 தலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 0. 0 இஸ் நத்திங் பட் P of π. இந்த இடத்துல P of π மாறிடும். 0 ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஒரு தலை அல்லது ஒரு பூ கிடைக்கிற நிகழ்தகவு என்ன? ஒரு தலை அல்லது ஒரு பூ. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும். உங்களுக்கு ஆர் அல்லதுன்னு இருக்கு இல்லைங்களா, ஆர்னு வந்தா பிளஸ் பண்ணணும். அண்டு மற்றும்னு வந்தா மல்டிப்ளை பண்ணணும். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கீவேர்டு மாதிரி. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அது தேவையில்லை, லாஜிக்கலாக யோசிக்கிறோம். அது தெரிஞ்சாலும் ஓகே, லாஜிக்கலாக யோசிக்கிறீங்க. இப்போ மொத்தம் வந்து 2 சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு தலை கிடைக்கணும், ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பூ கிடைக்கணும். ஆமா, 2 தானே மொத்தமே வாய்ப்பு. அப்போ 2மே வாய்ப்பாக தானே இருக்கும். நமக்கு ஒரு தலை மட்டும் வேணும்னா தான் 2ல் ஒரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு வாய்ப்பு தப்பாகலாம். ஒரு பூ மட்டும் வேணும்னா 2ல் ஒரு வாய்ப்பு கரெக்டாகும், இன்னொரு வாய்ப்பு தப்பாயிரும். எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு தலை இல்லை ஒரு பூ. அப்போ 2ல் எது விழுந்தாலும் எனக்கு ஓகே தானே. அப்போ ஆன்சர் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 1 + 1. இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 2மே எனக்கு ஓகே, அக்செப்டட். அப்போ ஆன்சர் இஸ் 1. தட் இஸ் P of S. சரிங்களா? அடுத்து ஒரு தலை மற்றும் ஒரு பூ. இதுக்கு மீனிங் என்னன்னா, எனக்கு கிடைக்கிறது ஒன்று தான். ஒரு காயினை டாஸ் பண்ணா எனக்கு ஒரு பக்கம் தான் கிடைக்கும். அது தலையா கிடைக்கும், இல்லை பூவா கிடைக்கும். 2ல் ஏதாவது ஒன்று கிடைக்கும்ன்றது ஓகே. ஆனா நான் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு மொத்தமே 2 சான்ஸ் தான். அதுல தலையும் பூவும் சேர்ந்து கண்டிப்பா கிடைக்காது. P of π. வாய்ப்புள்ள ராஜா, அவ்வளவுதான்யா. வாய்ப்பு இல்லை, கிடையாது. இல்லை, ஏன்னா ஒரு டாஸ் பண்றோம்னா ஒரு பூ கிடைக்கலாம், இல்லை ஒரு தலை கிடைக்கலாம். ஒன்று தான் கிடைக்குமா? அது தலையா கிடைக்கும், ஓகே. இல்லை பூவா கிடைக்கும், ஓகே. தலை இல்லை பூனா 2ல் எது வேணா ஓகே தான். ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு தடவை டாஸ் பண்ணுவேன், எனக்கு தலையும் வரணும் பூவும் வரணும், அப்படி வருமா? ஒரு தடவை டாஸ் பண்ணா வாய்ப்பு இல்லை. அப்போ 0. தட் இஸ் P of π. ஸோ இந்த 4 தான் வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஈவன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2 காயினுக்கு மூவ் பண்ண போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டபுள் காயின் பாருங்க. சேம் கான்செப்ட்மா. இதுக்கப்புறம் கொஸ்டின் நீங்க கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கிறது பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் லைவ் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்க திரும்ப கூட கொஸ்டின் எலாபரேட்டாக எழுதிக்கோங்க. 2 நாணயங்களை சுண்டும் பொழுது there are 2 unbiased coins are tossed. 2 நாணயங்களை சுண்டும் பொழுது கீழ்கண்ட நிகழ்வுகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிவன் பிலோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்பயுமே ஃபார்முலா. 2 நாணயத்தை சொன்னாலும் சரி, 10 நாணயத்தை சொன்னாலும் சரி, P of E equal to n of E divided by n of S. ஃபர்ஸ்ட் ஒன் அதான் எழுதணும். P of E is equal to n of E divided by n of S. சரிங்களா? ஃபர்ஸ்ட் n of E divided by n of S ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த n of S வேல்யூவை எடுத்து எழுதணும். n of S is equal to n of S ஓட வேல்யூ டோட்டலாக 2 காயின். அப்போ 2 காயின் அப்படின்னா டோட்டலாக எத்தனை ஈவெண்ட் வரும்? 2/2. ஸோ 4 ஈவெண்ட்ஸ். 2 காயினை டாஸ் பண்ணும்போது 2/2. ஸோ அப்போ 4 ஈவெண்ட் வருமா? ஸோ அந்த 4 ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்து எடுக்கணும். என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குன்றதை எடுத்து எழுதிக்கணும். 2 ஹெட் இருக்கலாம், 2 டெய்ல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டு, 2வது டெய்லு, இல்லை ஃபர்ஸ்ட் டெய்லு, 2வது ஹெட்டு. சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு இப்போ கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. 2வது கான்செப்ட் இது.
ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 இதில் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் ஹெட், ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு தலை மட்டும் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு. கொஸ்டின் எழுதிட்டு நீங்க கூட ட்ரை பண்ணுங்க. அடுத்து நான் சொல்ல பண்ணுங்க. ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு. கொஸ்டின் ஃபுல்லாக முதல்ல எழுதிக்கலாமா? சப்டிவிஷன் 2. ஒரு பூ மட்டும் கிடைக்க நிகழ்தகவு. இதுல இன்னும் ஒரு மாடல் கொஸ்டின் சொல்றேன் நான். ஒரு தலை மட்டும், ஒரு பூ மட்டும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, 2 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்? 2 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு தலை மற்றும் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? 1 head and 1 tail. 2 தலை அல்லது 2 பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? இரண்டும் ஒரே போல் கிடைக்க நிகழ்தகவு என்ன? போத் ஆர் சேம். ஏழாவது, போத் ஆர் டிஃபரண்ட். இரண்டும் வெவ்வேறாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகே, பாஸ் பண்ணிட்டு நீங்க கூட ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் எடுத்து ஆன்சர் கூட பண்ணுங்க பொறுமையா, அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. இப்போ ஒரு தலை மட்டும் சொல்றாங்களா? டோட்டலா எத்தனை ஈவென்ட் இருக்குன்னு பார்த்தோம்? 4. அப்போ டோட்டலா கீழே 4 தான் வரும். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரு தலை மட்டும் எத்தனை பா இருக்கு இதுல? யோசிங்க. ஒரு தலை மட்டும்னா ஹெட் டெய்லு, டெய்லு ஹெட், 2 சான்ஸ் இருக்கா? 2/4னா இதோட ஆன்சர் 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு பூ மட்டும். ஒரு பூ மட்டும்னா சேம் லாஜிக், 2/4. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 1/2. 2 தலை கிடைக்கணும்னா இதுல எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சான்ஸ் தான். அப்ப ஆன்சர் 1/4. 2 தலை கிடைக்க ஆன்சர் இஸ் 1/4. ஓகேவா? அடுத்து, ஒரு தலை மற்றும் ஒரு பூ. ஒரு தலை ஒரு பூ, இங்கேயும் ஒரு பூ ஒரு தலை. அப்போ ஒரு தலை மற்றும் ஒரு பூ 2 சான்ஸ் இருக்கு. 2/4 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. 2 தலை அல்லது 2 பூ. இப்போ இந்த இடத்துல யோசிக்கணும். மொத்தம் 4 சான்ஸ். 2 தலை கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அல்லதுன்னா என்ன மீனிங்? பிளஸ் 2 பூ கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். அப்போ இதோட ஆன்சர் 1/2 தானே? 2/4 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1/2. ஓகேவா? ரெண்டும் ஒரே போல். ரெண்டும் ஒரே போல்னா அந்த 2 தலை 2 பூ தான். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன தான் வருது? 1/2. ரெண்டும் வெவ்வேறாக அப்படின்னா ஹெட் டெய்லு, டெய்லு ஹெட். அப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன தான் வரும்? 1/2 தான் வரும். சரிங்களா? சரி, அப்போ இதுல வந்து நமக்கு கொஸ்டின் எப்படி இதுக்கப்புறம், இது முன்னாடி ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். அதுல இந்த கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல நமக்கு ஃப்ரேம் பண்றாங்க. என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னா, ஒரு தலை மட்டும் கிடைக்கும் நிகழ்வுக்கு ஒரு தலை மட்டும் கிடைக்கும் நிகழ்ச்சிக்கு சமமான நிகழ்வுகள் எவை? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சமமான நிகழ்வுகள் எவைன்னு கேட்குறாங்களா? ஆப்ஷன் ஏ 2 ஹெட்டு அண்டு 2 டெய்லு. ஆப்ஷன் பி 2 ஹெட்டு ஆர் 2 டெய்லு. ஆப்ஷன் சி 2 ஹெட்டு. ஆப்ஷன் டி 2 டெய்ல். 2 தலை 2 பூ. இப்போ பாருங்க, இப்போ நீங்க இப்படி படிச்சுக்கிறீங்க சரிங்களா? நம்ம ஈஸியான வேன்னு சொல்லி கத்துக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காயின் ஈஸி தான், எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 7 சம் சால்வ் பண்றோம் நம்ம. நான் ஒரு எலாபரேட்டா சொல்றதுனால ஏதோ நம்ம ஒரு சம்மா பார்த்து பண்ணல, ஒரு கான்செப்ட்னா எவ்வளோ இருக்கோ எல்லாமே பண்றோம். இதை நம்ம பேசிக்கா கத்துக்கிறோம். ஆனா நமக்கு இப்போ கேட்குற கொஸ்டின் இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இதை தாண்டிட்டாங்கல்ல. இப்போ நமக்கு இப்படி கொஸ்டின் கேட்கறது கிடையாது.
இதுக்கு அடுத்த லெவல் இப்போ லாஸ்ட் குரூப் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம இப்படி படிச்ச விஷயத்த இப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. ஒரு தலை மற்றும் கிடைக்கும் நிகழ்ச்சிக்கு சமமான நிகழ்வுகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் பாருங்க, ஒரு தலை மட்டும் கிடைக்கணும்னா அதுக்கு ஈவெண்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1/2 வந்திருக்கா? ஒரு தலை மட்டும். ஓகே, அப்போ ஒரு தலை மட்டும், அதாவது இதில் என்ன மீனிங்? 2 நாணயத்தை சுண்டும் பொழுது, சாரி கொஸ்டினை தெளிவாக எழுதிக்கோங்க. 2 நாணயத்தை சுண்டும் பொழுது, இந்த வார்த்தை முக்கியம். நம்ம 2 காயின்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 நாணயத்தை சுண்டும் பொழுது ஒரு தலை மட்டும் கிடைக்கும் நிகழ்ச்சி. அப்போ 2 நாணயத்தை சுண்டுனா கண்டிப்பா 2 ஃபேஸ் கிடைக்கும். ஒன்று 2மே தலையா இருக்கலாம், இல்லை 2மே பூவா இருக்கலாம், ஒரு தலை ஒரு பூவா இருக்கலாம். ஆனா 2 தலை 2 பூனா 4, இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது, 0. அப்ப இது ஆன்சர் இல்லை. 2 தலை அல்லது 2 பூ எவ்வளவு வருது? ஆன்சர் 1/2 வருதா? ஸோ இதுவும் ஆன்சர் 1/2 தானே. அப்ப இது ஈக்குவலான் வர சான்ஸ் இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 1/2 வருது. சரிங்களா? 2 ஹெட் அப்படின்னா அது 1/4. 2 டைலுக்கு 4ல் 1 பங்கு தான். அப்போ இது எல்லாமே தப்புன்னா எது கரெக்ட் ஆன்சர்? பி இஸ் கரெக்ட். இப்போ இந்த மாடல் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கிற 7 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதே ஆன்சர் ரிப்பீட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எது, இல்லை ரிப்பீட் ஆகாத ஸ்டேட்மெண்ட் எது, நெகட்டிவ் டைப்ல கேட்டாங்கன்னா விச் இஸ் நாட் அப்படின்னாங்கன்னா நெகட்டிவ் டைப் கொஸ்டின் அப்படியே. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின் லெவல் இன்க்ளூடிங் 2025க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின் லெவல் இதுதான் நான் ப்ரிடிக்ட் பண்ண வரைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிஃபோர் 2019 கோவிட்க்கு முன்னாடி வர இதுவே அதிகம். ஆஃப்டர் கோவிட் இதுல இருந்து டிரான்சிஷன் பீரியட் இப்போ இந்த மாடலுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி மாடல் தான் எதிர்பார்க்கலாம். அதனால கொஞ்சம் டெப்தா படிச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் அடுத்து நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையுமே இந்த மாடல் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகலாம், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்னன்னா அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அட்லீஸ்ட் அட்மோஸ்ட். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழ்ல. அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். இந்த ரெண்டையும் நம்ம 3 காயின்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இவ்வளவுதான் டேட்டாஸ். இப்போ 3 காயின் எடுத்துக்கலாம். 3 காயின் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், there are 3 unbiased coin is tossed. There are 3 unbiased coin is tossed. What are the probabilities of getting given below terms? சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, இதுக்குள்ள சப்டிவிஷன் 1. 1 ஹெட் மட்டும், அதாவது 1 ஹெட்னா 1 ஹெச் போட்டா ஒரு தலை மட்டும். தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கோங்க, ஒரு தலை மட்டும். கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் தான் எழுதுறேன், இதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்ப்போம். 2 டைல், 2 பூ மட்டும். 3வது கொஸ்டின், அட்லீஸ்ட் 1 ஹெட், குறைந்தபட்சம் ஒரு தலை. 4வது கொஸ்டின், அதிகபட்சம் அட்மோஸ்ட் 2 ஹெட், அதிகபட்சம் 2 தலை. 2 ஹெட் பிளஸ் 1 டெயில். 6வது கொஸ்டின், அதிகபட்சம்னா அட்மோஸ்ட், அதிகபட்சம் 3 ஹெட் எவ்வளோ. இதை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க, ஹோம்ஒர்க். சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என் ஆஃப் எஸ். டோட்டல் ஈவெண்ட் எவ்வளோ? இதில் என் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2/3, மொத்தம் 8 ஈவெண்ட். ஹச் 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 டி 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 3மே ஒன்றா இருக்கலாமா? அடுத்து ஹச் டி 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 ஹச் டி, அந்த ஹச் அப்படியே மூவ் பண்ணுங்க. டி டி ஹச், இந்த ஹச் அப்படியே கிராஸாக மூவ் பண்ணி வந்திருக்கா? இங்கே அது மாதிரி டீயை மூவ் பண்ணணும். டி ஹச் 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 டி டி அப்படி எழுதுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஹச் டி ஹச் 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 டி.
ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட போறோம்னு பாருங்க. ஒன் ஹெட், ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ்தகவு. மொத்த ஈவன் நமக்கு தெரியும், P of E is equal to N of E divided by N of S. N of S பொறுத்தவரை நமக்கு 8 ஈவன் டோட்டலா இருக்கு. ஒரு ஹெட் மட்டும் இங்க எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 பிளேஸ் இருக்கா? 1 2 3. அப்போ ஒரு ஹெட் மட்டும் 3 பிளேஸ். ஆன்சர் 3/8. அவ்வளவுதான். 2 டெய்ல் அப்படின்னா அதே 3 பிளேஸ் தான். 3/8. ஏன்னா ஒரு ஹெட் மொத்தம் 3 காயின் இருக்கா, ஒரு ஹெட் இருந்தா மற்ற 2 என்னவா தான் இருக்கும்? டெய்லா தான் இருந்திருக்கணும். அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வரும். இது எங்க வரும்னா, இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், இதுக்கு ஈக்குவலண்டான ஆன்சர் எது அப்படின்னு கொண்டு வந்தா இதுக்கு ஈக்குவலா இந்த ஆன்சர் வரும். அதில் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா மொத்தம் 3 காயின் டாஸ் பண்றோம். 1 ஹெட்டா இருந்தால் மற்ற 2 என்னவா தான் இருக்கும்? டெய்லா தான் இருக்கும். சரிங்களா? அட்லீஸ்ட் 1 ஹெட், இது நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? இங்க 1 ஹெட் கொடுத்துருக்காங்களா? ஒரு ஹெட்டுக்கு கீழே கோடு போட்டுறணும். அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டுக்கு கீழே, அதுக்கு கீழே போகக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு ஹெட் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஹெட்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம் அதுக்கு கீழே கோடு போடணும். அப்போ 2 ஹெட் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். 3 ஹெட் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா போகலாம். பட் ஹெட்டே இல்லாமல் 0 ஹெட்டில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 ஹெட்டு, குறைஞ்சது ஒரு ஹெட்டாவது இருக்கணும்ல, அதான் அதோட மீனிங். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, அட்லீஸ்ட் 1 ஹெட்டுன்னா ஒரு ஹெட்டு கூட இல்லாமல் என்ன இருக்குது? 3 டெய்ல் மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? ஒரு ஹெட்டு கூட இல்லாமல் 3 டெய்ல் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர மிச்சம் எத்தனை இருக்குது? 7/8. அப்போ அட்லீஸ்ட் 1 ஹெட்டில் நல்லா பாருங்க, ஒரு ஹெட்டு 2 டெய்ல் இருக்கலாம், டெய்லு ஹெட்டு டெய்ல் இருக்கலாம், டெய்லு ஹெட்டு, ஒரு ஹெட் இருக்கு. இப்போ 2 ஹெட்டு வந்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு. இது இல்லாமல் 3 ஹெட் இருக்குதா? 3 ஹெட் இருக்கலாம். இப்போ இதில் நான் என்ன கான்செப்ட் எடுத்திருக்கேன்னா, இது எல்லாமே ஒரு ஹெட்டு, இது எல்லாமே 2 ஹெட், இது எல்லாமே 3 ஹெட். பட் 0 ஹெட்ல இருக்கலாமா? இப்போ 3 டெய்ல் இருக்குன்னு வைங்களேன். இது மீனிங் என்னது? 0 ஹெட், இது இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சதா? தெளிவா இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணா போகலாம், தப்பு இல்லை. பட் கீழே வரக்கூடாது. அட்லீஸ்ட் 1 ஹெட். ஓகேங்களா? அதான் அட்லீஸ்ட். திரும்ப 4 கொஸ்டின் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ அட்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா இது அதிகபட்சம். அப்போ 2 ஹெட் இருக்குல்ல, அதுக்கு மேல கோடு போட்டுருங்க. அப்போ 3 ஹெட் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேல போகக்கூடாதுல்ல. அதிகபட்சம்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஹெட்டுக்கு மேல நீங்க போகவே கூடாது. அப்போ அதுக்கு கீழே இருக்கலாமா? இருக்கலாம். 2 ஹெட் இருக்கலாம், ஒரு ஹெட் இருக்கலாம், 0 ஹெட்டும் நமக்கு என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஏன்னா கீழே போகலாம், இங்க மேல தானே போகக்கூடாது. அந்த வார்த்தை தான் அட்லீஸ்ட் அப்படின்னா. அட்லீஸ்ட் அதுக்கு கீழே வரக்கூடாது, அதுக்கு மேல போய்க்கலாம். அட்மோஸ்ட் அப்படின்னா அதுக்கு மேல போகக்கூடாது, கீழே போய்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து 3 ஹெட் மட்டும் இருக்கக்கூடாது. 3 ஹெட் இல்லாம மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம்ல. அப்போ இங்கே ஆன்சர் என்னதான் வரும்? 7/8. இதோட ஆன்சரும் 7/8. சரிங்களா? இப்போ 2 ஹெட் ஒரு டெய்ல் அப்படின்னா எங்கெல்லாம் 2 ஹெட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு டெய்ல் தானே இருக்கும். அப்போ 3/8. அதிகபட்சம் 3 தலை. இப்போ நமக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. அதிகபட்சம் 3 தலை இல்ல அதிகபட்சம் 3 டெய்ல்னு சொல்றாங்கன்னா 3 தலை இருக்குன்னு வைங்க. அதிகபட்சம் இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ 2 தலை இருக்கலாம், ஒரு தலை இருக்கலாம், தலையே இல்லாமையும் இருக்கலாம். கொஸ்டின் புரிஞ்சதா? அதிகபட்சம்னா தலைக்கு மேல கோடு போடணும், அதுக்கு மேல போகக்கூடாது. குறைந்தபட்சம்னா அதுக்கு கீழே கோடு போடணும், கீழே போடக்கூடாது. அவ்வளவுதான் லாஜிக். அப்போ 3 தலைக்கு மேல 4 தலை தானே வரக்கூடாது. 4 தலை இருக்குமா? 3 காயின் டாஸ் பண்றப்ப இருக்காது. இப்போ அதிகபட்சம் 3 ஹெட்னா ஆன்சர் 8/8. ஆன்சர் இஸ் 1. P of S எல்லாமே ஆன்சரா வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ அடுத்தது சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் இதில் டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த வீடியோ இப்போ நான் கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். சரிங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் சம் ஒரு 5 ஹோம்ஒர்க் தரேன், சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது, that is 1 coin is tossed. ஒரு நாணயம் சுண்டும் பொழுது ஒரு தலை அல்லது ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? P of E. ஹோம்ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா P of E தான் கேட்டிருக்கேன். 2வது, 2 நாணயங்களை சுண்டும் பொழுது 2 coins, 2 நாணயங்களை டாஸ் பண்றோம். மேக்சிமம், அட்மோஸ்ட்
அதிகபட்சம் எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான், அதான் மொத்தமாக சொல்கிறேன். இதில் எந்த வார்த்தை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு தலை, அதிகபட்சமாக ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? 2 நாணயத்தை சொல்லும் பொழுது. மூணாவது 3 நாணயங்கள், 3 நாணயங்கள் சுண்டும் பொழுது. மூணாவது கொஸ்டின் 2 தலை மட்டும். மூணாவது கொஸ்டின் இது. நாலாவது கொஸ்டின் அதிகபட்சம் 2 தலை. அஞ்சாவது கொஸ்டின் இது மூணையும் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்துடும். குறைந்தபட்சம் 2 தலை. கிடைக்க நிகழ்தகவு என்ன? இங்கிலீஷ்ல 2 தலை மட்டும் அப்படின்னா ஒன்லி 2 ஹெட். ஒன்லி 2 ஹெட்டுக்கான நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் 2 தலை அப்படின்னா மேக்சிமம் அல்லது அட்மோஸ்ட். மேக்சிமம் 2 ஹெட். இங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆர் மினிமம் 2 ஹெட். சரிங்களா? மொத்தம் 5 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினுக்குமான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு தெளிவாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாணயங்களில் டவுட்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மட்டும்னா என்ன, அதிகபட்சம்னா என்ன, குறைந்தபட்சம்னா என்ன, அல்லதுனா என்ன, மற்றும்னா என்ன, இவ்வளோதான். இதுக்கான கான்செப்ட் கிளியராக இருந்தால் இதில் எனக்கு தெரிஞ்சு டவுட் வரதுக்கு சான்ஸே இல்லை. என்ன எஸ் வேல்யூ தெளிவாக படிச்சுக்கோங்க. 2/1 2/2 2/3 ஒருவேளை 2/4 4 காயினை டாஸ் பண்ணுறப்போ கேட்கலாம். 2 4 8 16. ஸோ இதை தனியாக பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா நோட்டில் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் முடிச்சதுக்கப்புறம் டைஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யார் டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக 100 வீடியோவில் டிஎன்பிசிக்கான சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். அஸ் பர் பிளான், அஸ் பர் ஷெட்யூல் போகிற விஷயம் போய்கிட்டே இருக்கும். உங்களோட வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். யாரையும் பேஸ் பண்ணி உங்களோட வேலையை டிலே பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தினால நான் படிக்கலை, இந்த ஒரு காரணத்தினால நான் படிக்கலன்னு காரணத்தை மட்டும் சொல்லாதீங்க. இன்னைக்கு படிக்கிறதுக்கும் நமக்கு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்டில் இது வரைக்கும் 80 வீடியோ நான் கொடுத்ததை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தாலே 90% ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு மற்ற ரிவிஷன் பண்ணுறப்போ மிச்சம் ஒரு 10 வீடியோ கொடுக்குறப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை காரணம் காட்டி உங்களோட சக்ஸஸை நீங்களே தள்ளி போடாதீங்க. ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.